வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேரளா மிதக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதை பற்றியும் கேரளாவில் இப்போ தொடங்கியிருக்க தென்மேற்கு பருவமழை இருக்குல்ல, இதை சார்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் முக்கியமான அலர்ட்டை எடுத்திருக்காங்க. அதை பற்றிய பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பொதுவாக கோடைக்காலம் அப்படின்றது மார்ச் மாதம் ஆரம்பித்து மே மாதம் முடியும். இதை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை இந்த மான்சூன் பார்த்தீங்கன்னா ஜூன் 1 அப்படின்னா ஜூன் 5 ஆரம்பிச்சிடும் அதிகபட்சம். ஆனால் இந்த மாதிரி கவனித்து பார்த்தீங்களா, முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சு. மே மாதம் இன்னும் முடியலங்க. அண்ட் அதுக்குள்ளேயே தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ஆரம்பிச்சிடுச்சு. கேரளாவில் கொடுமை தான் சொல்லணும். ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே மழை அங்கே ஒரு வழியாக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் இது வேறு தொடங்கியிருக்கா. அடுத்த 5 நாட்கள் கேரளாவில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. நம்ம வடகிழக்கு இந்தியா இருக்குல்ல, அங்கேயும் கேரளாவோடு சேர்த்து தென்மேற்கு பருவமழை ஒரு வழியாக்க ஆரம்பிச்சிருக்கு. இயல்பை விட இந்த முறை தென்மேற்கு பருவமழையால் மழை பொழிவு அதிகமாக பதிவாகும் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மையம் இப்போ சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் நம்ம கேரளா ஹைகோர்ட் இருக்குல்ல, இதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். சரியான திட்டமிடல் இந்த ட்ரைனேஜ் ப்ராஜெக்ட் சார்ந்து இல்லாமல் இருந்துட்டா இந்த நிலமை நாளைக்கு எங்கே வேணாலும் வரலாம். ஹைகோர்ட்டை சுற்றி இந்த நிலமை அதான் நம்ம கவனிக்கிறதில்ல. என்ன இருக்குன்னா, இந்த ட்ரைனேஜ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை மழைக்காலம் முடிஞ்ச பிற்பாடு நாம் துரிதமாக கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்டை சுற்றி என்ன பெருசாக தண்ணி நின்ற போகுது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தலைகீழாக நடந்திருக்குங்க. தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து இப்போ தான் லைட்டாக வாட்டி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே ப்ரீ மான்சூன் ரெயின் ஒரு வழி ஆக்கிடுச்சு கேரளாவை. அந்த கனமழையில் சிக்கி ஹைகோர்ட் வெள்ளத்தில் மிதக்கிறது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கேரளாவில் வினோதமாக நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி. அதாவது பருவமழை காலத்துக்கு முந்தைய மழை, இதுவே ஹிஸ்டாரிக்கல் ரெயினாக கூட மேபி பதிவாகலாம். அப்படி போயிட்டுருக்கு. சாலைகளில் எங்கே பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு. கொல்லத்தில் 800க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் பொதுவாக பருவமழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நடக்கிற விஷயம். பருவமழை முடிகிற டைமில் அதிகமாக மழை பொழிஞ்சு அப்போ நடக்கிற விஷயங்கள். ஆனால் பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேரளாவில் இந்த நிலமை. பல இடங்களில் வீடுகள் சரிஞ்சிருக்குங்க. நைட்டு மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்படின்னா விடாமல் வெளுத்து கட்டு தான். சைக்கிள் ஓட்டி எடுக்கிறேன். மழையோட ஒரு பீகராவஸ்தையல்லாയിരുന്നു. கேரளா அப்படின்னாலே இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு மாநிலம். மரங்கள் எங்கே பார்த்தாலும் அடர்ந்திருக்கும். அப்பேற்பட்ட மரங்கள் முறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க சூழலையும் பார்க்க முடியுது. அதுவும் சாலை பகுதிகளில் வாகனங்கள் மேலேயும் அதிகப்படியாக முறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கு. கேரளா அரசு போக்குவரத்து கழகம் இருக்குல்ல, இதை சேர்ந்த பேருந்துகள் கூட அவ்வப்போது சேதமடைஞ்சிக்கிட்டு இருக்கு. பல மாவட்ட சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருக்குங்க கேரளாவில். இந்த நேரத்தில் கேரளாவுக்கு யாராவது டூர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆசையத்தோடு கை விட்டுருங்க. இப்போ அங்கே நிலமை சரியில்லை. இடுக்கியில் பார்த்தீங்கன்னா
இரவு நேரத்தில் மலை பயணம் இருக்குல்ல, வாகனங்களை பயன்படுத்தி போகிறது தான். ஆனால் அதுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் ஆகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா மலைப்பாங்கான பகுதியில் நிலச்சரிவு அபாயம் பெருசாக இருக்கும். பாறைகள் திடீர்னு உருண்டு வரலாம், அங்கே இருக்கிற மரங்கள் முறிஞ்சு கூட விடலாம். இதெல்லாம் மனசில் வச்சு தான் இரவு நேரம் மலை பயணத்துக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. மலையோர பகுதிகளில் நிலச்சரிவுகளும் ஆல்ரெடி ஏற்பட ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் விவசாய நிலங்கள் இருக்குல்ல, அதுவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. கேரளாவில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கொச்சி எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்தில் 103 mm அளவுக்கு மழை பொழிவு பதிவாயிருக்கு. திரும்ப சொல்கிற ஞாபகம் வச்சுங்க, தென்மேற்கு பருவமழை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடியே இவ்வளோ மழை பொழிவாங்க. தாழ்வான இடங்கள் இருக்குல்ல, அங்கே நீர் தேங்கிறது கடுமையாக இன்க்ரீஸும் ஆகியிருக்கு. உச்சகட்ட டிராஃபிக் ஜாமுங்க கொச்சியில். എല്ലാം മുങ്ങിപ്പോയി, ഇനി പോയി ഒന്നുമില്ല. Not conducive for first approach. On behalf of the crew, we hope you have a nice and wonderful day. Thank you for choosing Adigo. എടാ ചേട്ടാ വെള്ളം കൂടുതലാണോ അവിടെ? ഏതാ ഒരു വണ്ടി അതിൽ പോയാ सामने कहीं चल गई പോട്ടെ പോട്ടെ സൈഡേ പോട്ടെ വേറെ വഴി നോക്കാൻ.
വണ്ടി വെള്ളത്തിൽ മുങ്ങിയാണോ പോകുന്നത്? நம்ம ஐஎம்டி இருக்குல்ல, இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், இவங்க 7 கேரள மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ட்ரிவாண்ட்ரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம் அண்ட் இடுக்கி. இதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள், அதாவது மே 30, மே 31, அப்புறம் ஜூன் 1, இந்த 3 நாட்களில் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் எல்லோ அலர்ட் விடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மே 30க்கு ட்ரிவாண்ட்ரம், இடுக்கி, கொல்லம், திரிஷூர், பத்தனம்திட்டா, பாலக்காடு, ஆலப்புழா, மலப்புரம், கோட்டயம், கோழிக்கோடு அண்ட் எர்ணாகுளம். இதை தொடர்ந்து மே 31 பார்த்தீங்கன்னா பத்தனம்திட்டா, பாலக்காடு, ஆலப்புழா, மலப்புரம், கோட்டயம், கோழிக்கோடு, எர்ணாகுளம், வயநாடு, இடுக்கி, கண்ணூர், திரிஷூர் அண்ட் காசர்கோடு. கடைசியாக ஜூன் 1 அன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தனம்திட்டா, பாலக்காடு, ஆலப்புழா, மலப்புரம், கோட்டயம், கோழிக்கோடு, எர்ணாகுளம், வயநாடு, இடுக்கி, கண்ணூர், திரிஷூர் அண்ட் காசர்கோடு. ஸோ தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ தான். ஆனால் ஜூன் 1 வரைக்குமே எல்லோ அலர்ட்டு. இந்த வாட்டி மழை ஹெவியாக இருக்குன்றதில்ல, இதை விட சான்று வேறு எதுவுமே வேண்டாங்க நம்மளுக்கு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். கேரளா ஒரு பெரு வெள்ளத்தில் சிக்கி மிதந்ததை நம்ம பார்த்துருந்தோம். உச்சக்கட்ட கொடுமையாக இருந்துச்சு அது. அதை பேஸ் பண்ணி சில படங்கள் கூட வந்திருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை படமாக பார்க்குறப்பவே நமக்கு அப்படி இருந்துச்சு. ஏன்னா சென்னை ஃப்ளட்டு யாரும் மறந்துருக்க மாட்டோம், இதுக்கு இணையான கேரளா ஃப்ளட்டையும் யாரும் மறந்துருக்க மாட்டோம். இந்த தென்மேற்கு பருவமழை கேரளாவை ஒரு வழி ஆக்காமல் இருந்தால் சரி, இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா இந்த முறை தென்மேற்கு பருவமழை சிக்னல் பயங்கரமாக கொடுத்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வருது. இன்னும் அதில் சென்னை வாசிகள் இருக்கிற பயம் என்னென்னா, கேரளாக்கே இந்த கதி, அதுவும் இந்த 5வது மாதத்தில் அப்படின்னா டிசம்பர் வந்தால் சென்னை கதி என்ன ஆகுமோ அப்படின்ற பயம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. பார்ப்போம், அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சமீபத்தில் நாம் தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கான்டென்ட் அந்த மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ, நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமூகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு சிறந்த தீர்வாக இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1000க்கும் மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம், இதனால ஏற்பட்ட தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10க்கும் மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மேட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர், இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்.